ஹாய் வீவர்ஸ், மெயின்டெவல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்கள்ங்கிறது கண்டிப்பாக ஹேட்ச்பேக் கார்கள் தான். ஹேட்ச்பேக் கார்கள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 5 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 10 லட்சம் ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 15 கார்கள் இருக்கு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த 15 கார்கள் எந்தெந்த கார்கள், இந்த ஒவ்வொரு கார்களுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கார்கள் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களை யாராவது எந்த ஹேட்ச்பேக் கார் வாங்கலாம் அப்படிங்கிற டவுட் ஆசிலேஷன் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரிவ்யூ கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹேட்ச்பேக் கார்கள் எது, என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதலாவது காருங்கிறது மாருதி சுசுகியுடைய ஆல்டோ K10ங்கிற கார். ஆல்டோ K10 பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 4,80,000 ஆரம்பிச்சு 7,12,000 வரைக்கும் இப்போதை கரண்ட் வித்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இருக்கு. பெட்ரோல்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் இருக்க தவிர ஆட்டோமேட்டிக் கிடையாது. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது, அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ K10 கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.39 கிலோமீட்டர் per லிட்டர். அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 24.9 கிலோமீட்டர் per லிட்டர். நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா மைலேஜுமே அந்தந்த கார் கம்பெனிகள் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ். ஆன் ரோடுக்கு வரும்போது கண்டிப்பாக இதில் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் கான்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இரண்டாவது காருங்கிறது மாருதி சுசுகியுடைய எஸ்பிரஸோங்கிற கார். எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 5,02,000 ஆரம்பிச்சு 7,22,000 வரைக்கும் இப்போதை கரண்ட் வித்துட்டு இருக்காங்க. இந்த காருமே உங்களுக்கு பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையுமே இருக்கு. பெட்ரோல்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் இருக்க தவிர ஆட்டோமேட்டிக் கிடையாது. எஸ்பிரஸோ காருக்கு கிளைம் பண்ணிருக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.12 கிலோமீட்டர் per லிட்டர். அதை ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.3 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. மூணாவது காருங்கிறது ரெனோவுடைய குவிட்ங்கிற கார். ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 5,57,000 ஆரம்பிச்சு 7,65,000 வரைக்கும் இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த கார்ல இருக்கு. குவிட் கார் கிளைம் பண்ணிருக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது இதனுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.46 கிலோமீட்டர் per லிட்டர். அதை ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 21.46 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் கூடிய ஒரு காரா இருக்கு. நாலாவது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய டியாகோங்கிற கார். டியாகோ பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 5,91,000 ஆரம்பிச்சு 9,50,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல சுத்தமா கிடையாது. டியாகோ கார் கிளைம் பண்ணிருக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.09 கிலோமீட்டர் per லிட்டர். அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற கார் இந்த கார் இருக்கு. ஐந்தாவது காருங்கிறது மாருதி சுசுகியுடைய வேகனார்ங்கிற கார். வேகனாரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 6,66,000 ஆரம்பிச்சு 8,85,000 வரைக்கும் இந்த கார் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேகனார் கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 கிலோமீட்டர் per லிட்டர். அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.19 கிலோமீட்டர் per லிட்டர். இங்க ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கு. மாருதி சுசுகி வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துடைய டாப் 10 லிஸ்ட்ல முதல் 2 இடங்கள்ல கண்டினியூஸா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார். ஒரு அட்டகாசமான கார், டால் பாய் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இன்டீரியர் ரூம் ஸ்பேஸ்ங்கிறது வேற லெவல்ல கொடுத்திருப்பாங்க. நல்ல மைலேஜ் இருக்கு, நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கு. என்னோட லிஸ்ட்லயே ஒரு பெர்ஃபெக்ட்டான கார்ங்கிறது மாருதி சுசுகி வேகனார்ங்கிற கார். ஆறாவது காருங்கிறது மாருதி சுசுகியுடைய இக்னிஸ்ங்கிற கார். இக்னிஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 6,95,000 ஆரம்பிச்சு 9,60,000 வரைக்கும் இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இக்னிஸ் கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.89 கிலோமீட்டர் per லிட்டர். அதை ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே 20.89 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் கூடிய காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஏழாவது காருங்கிறது ஹிண்டனுடைய கிராண்ட் ஐட்டன் நியாஸ்ங்கிற கார். ஒரு அற்புதமான கார். இந்த காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,11,000 ஆரம்பிச்சு
10,19,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லயும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல சுத்தமா கிடையாது. கிராண்ட் டைட்டன் நியாஸ் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18 km/லிட்டர், அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 16 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. எட்டாவது காருங்கிறது சிட்ரோயினோட C3ங்கிற கார். இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், டிரைவிங் கம்ஃபர்ட் எல்லாமே பார்க்கிறதுக்கு அட்டகாசமான, மைலேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ட்டான கார். இந்த காரோட தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,32,200 ஆரம்பிச்சு 12,58,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. C3 காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு. பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.3 km/லிட்டர், அதே ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.3 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 9வது இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ங்கிற கார். ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார் லான்ச் ஆன அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரா இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கார். இதனுடைய எக்ஸ்டீரியர் ஸ்டைலிஷ் லுக், இன்டீரியர் கம்ஃபர்ட், இது மட்டும் இல்லாம மைலேஜ், இதோட டிரைவிங் கம்ஃபர்ட் எல்லா விதத்திலுமே ஒரு பெர்ஃபெக்ட்டான கார். சேஃப்டில மட்டும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதை கடந்து மற்ற எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாலும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட்டான கார். இந்த காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,68,800 ஆரம்பிச்சு 11,38,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல சுத்தமா கிடையாது. ஸ்விஃப்ட் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.8 km/லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.75 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 10வது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய அல்ட்ரோஸ்ங்கிற கார். ஒரு பெர்ஃபெக்ட்டான கார். எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல இருக்கட்டும், இல்ல டிரைவிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டான கார். மைலேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் பெரிய அளவில் இல்லைனாலும் கொஞ்சம் அதிகமாக தான் சர்வீஸ் காஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. மற்றபடி ஒரு நல்ல கார். இந்த காரோட தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,92,200 ஆரம்பிச்சு 13,98,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி மூணு ஆப்ஷன்லயுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. டீசல்ல மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜிலையும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டாடா அல்ட்ராஸ் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.33 km/லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 18.5 km/லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.64 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இருக்கு. இங்க ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு. ஹேட்ச்பேக் கார்ல டீசல் எலிமெண்ட் வேணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு டாடா அல்ட்ராஸ் தான் ஒரே ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படிங்கறதே நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். 11வது காருங்கிறது மாருதி சுசுகி பலினோங்கிற கார். பலினோ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரா பலினோ கார் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான கார். இன்டீரியர் கம்ஃபர்ட்ங்கிறது வேற லெவலில் கொடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்டுமே இருக்கும். நிறைய மைலேஜுமே கொடுத்திருப்பாங்க. ரீசேல் வேல்யூ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட்டான கார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பலினோ காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,95,000 ஆரம்பிச்சு 11,70,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லயுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பெலினோ கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 km/லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 22.94 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 12வது காருங்கிறது டொயோட்டாவுடைய கிளான்ஸாங்கிற கார். கிளான்ஸா பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 8,20,000 ஆரம்பிச்சு 11,84,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜில உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமா கிடையாது. கிளான்ஸா கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 km/லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 22.94 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 13வது காருங்கிறது ஹிண்டேனுடைய i20ங்கிற கார். i20 பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான கார். இதோட எக்ஸ்டீரியர் லுக்குங்கிறது வேற லெவலில் கொடுத்திருப்பாங்க. ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 8,35,000 ஆரம்பிச்சு 13,93,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மட்டும் தான் இந்த கார் இருக்கு. பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. i20 கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 20 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு.
14வது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டானோட அல்ட்ராஸ் ரேசர்ங்கிற கார். அல்ட்ராஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ரி எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் அல்ட்ராஸ் ரேசர்ங்கிற கார். இந்த காரோட தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 11,22,000 ஆரம்பிச்சு 13,61,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு. பெட்ரோல் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரேசர்ல ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. இந்த கார் டெலிவரி பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்குற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 15வது காருங்கிறது ஹிண்டாயினுடைய i20N லைனுங்கிற கார். அது நார்மல் ஹிண்டா i20லேருந்து ஒரு ஸ்போர்ட்ரி எலமெண்டோட கொடுத்துருக்கூடிய கார் தான் இந்த கார். இதனுடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்ட் பிரைஸ்ங்கிறது 11,72,000 ஆரம்பிச்சு 15,46,000 வரைக்கும் இப்போ கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. இந்த கார் டெலிவரி பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16 km/லிட்டர், அது ஆட்டோமேட்டிக் 20 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்குற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.